எல்லா தலைவர்களும் பேசினாங்க. நாளைய தினம் நம்ம பொதுச் செயலாளர் வர்றாரு. அலை கடலான தரணும். மற்றொரு சித்திரா திருவிழா, எல்லா சித்திர திருவிழா நம்ம ஆத்துல தான் நடக்கும். நாளைக்கு நடக்கிற சித்திர திருவிழா மேற்கு தொகுதியில் நடக்கணும். ஜெயந்திபுரம் பழங்கானத்துல நடக்கணும். மக்கள் வெள்ளத்தில் அவர் மிதந்து வரணும். என்னப்பா பாசு இருத்ததோ படைப்பெருத்ததோ என்ற அளவுக்கு கடல் கடலே சம்பித்தது மாதிரி நம்ம மக்கள் கடலால் நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியாரை நம்ம வரவேற்று அவர் பேசுவதை இறுதி வரை கேட்க வேண்டும். கேட்கலாமா? கேட்போமா? கேட்கறது மட்டும் இல்ல, பணியாற்றணும். எல்லாரும் தூக்கி விட்டீங்க, உசுப்பேத்தி விட்டீங்க. இப்ப டாக்டர் சரவணனுக்கு தூக்கமே வர்றதில்லை. என்னைக்கு நாடாளுமன்றத்தில் எந்த உறுப்பினர் எந்த சீட் இருக்கை கொடுப்பாங்க, எந்த உறுப்பினர் எந்த சீட்ல போய் நம்ம உட்கார போறோம் அப்படின்றத இப்பவே ஹிந்தி வேற படிக்க ஆரம்பிச்சுட்டாராம். ஹிந்தி வேற, ஹிந்தியில பேசினா அவங்க பூரா ஹிந்தி படிக்கிறாங்க. ஹிந்தியில பேசினா தான் பதில் சொல்லுவாங்க. ஹிந்தியில படிக்க ஆரம்பிச்சுட்டாராம். ஹிந்தி எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே டாக்டருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்ப ஹிந்தியில புளுவண்டா பேசுறதுக்கு படிச்சுட்டு இருக்கு. ஆனா இந்திய முழுமையா படிச்சவனா இன்னைக்கு வேலை இல்லாம இங்க வர்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை நோக்கி தான் வேலைக்கு வர்றாங்க. ஹிந்தி படிக்கிறாங்க. நம்மள ஹிந்தி படிச்ச எந்த ஹோட்டல் எங்க வேலை பார்க்கறாலும் சரி, எங்க வேலை நடந்தாலும் அங்க பார்த்தா வட இந்தியர்கள் தான் வேலை பார்க்கறாங்க. பாக்குறாங்களா இல்லையாப்பா? பாக்குறாங்களா இல்லையா? அப்ப ஹிந்தி படின்னு சொன்னோம்னா முட்டாளா இல்லையா? ஏன்னா ஹிந்தி தமிழ படிச்சு ஆங்கிலத்தை படிச்சு இன்னைக்கு உலகத்தில் ஆண்டவன் தமிழன் உலகத்தில் ஆண்டு கொண்டு இருக்கிறான். நம்ம நாசா விண்வெளியே ஆராய்ச்சி மையத்தில் நம்ம தமிழர்கள் தான் அதிகமா இருக்காங்க. இந்தியர்கள் அதிகமா, அது தமிழர்கள் தான் அதிகமா இருக்காங்க. இதுக்கெல்லாம் வித்திட்டவர் புரட்சி தலைவர் தான் முதலாக தகவல் தொழில்நுட்ப கல்லூரியில எங்க பொறியியல் கல்லூரியில் அதிகமா திறந்தாரு, பாலிடெக்னிக்ல திறந்தார். அதில் படித்துட்டு சென்ற மாணவர்கள் தான் அதிகம். சத்துணவு திட்டம் கொண்டு வந்து சரித்திரம் படைத்தோம். ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இருக்க அறிவு நுட்பம் வேற எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடுக்காரன் தான் சிறந்தவன். உலகத்தை ஆளை படைத்தோம். அத்தனை தலைவர் இன்னைக்கு நிதியமைச்சரை இந்தியாவில் எடுத்துக்கங்க, அத்தனை பேரும் தமிழர்களாக தான் இருப்பாங்க. நிறைய எடுத்தீங்கன்னா தமிழர்கள் தான் நிதியமைச்சரா இருப்பாங்க. பிரதமர் யார் வேணாலும் வரலாம். ஆனா நிதியமைச்சர், நிதி ஆளுமை செய்யக்கூடிய வல்லமை தமிழர்கள். ஆக நமக்கென்று ஒரு குணம் உண்டு. நமக்கென்று அறிவு திறன் அதிகம். ஏன் நாம் நினைப்பவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய வல்லமை நாம் தான். எப்படி 2014 லேடியா மோடியா என்று தனித்து நின்ற 40 தொகுதியில 37 தொகுதியில வெற்றி பெற்றாங்கல்ல. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அருமையான தோழமை கட்சியில வைத்துக் கொண்டு நம்ம ராசியான கூட்டணி தேசிய முற்போக்கு கேப்டனுடைய இயக்கம் வைத்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம களங்காண இருக்கிறோம். இங்க வந்திருக்க பகுதி நிர்வாகிகள், வட்ட செயலாளர்கள், நம்ம அதிமுக தொண்டர்கள், அதிமுக நிர்வாகிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு தோழமையாக வந்திருக்கிற அத்தனை சகோதரர்களையும் நம்முடைய கமிட்டியிலே இணைத்துக் கொள்ள வேண்டும், களப்பணியிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவர் சொல்லணும் இவர் சொல்லணும் எதிர்பார்க்கவே கூடாது. நமக்கு வலு சேர்க்க வந்திருக்காங்க. மதுரையிலே வெற்றியை நிர்ணயம் செய்ய போகிற சகோதரர்கள் தான் இங்க கேப்டனுடைய சகோதரர்கள், எஸ்டிபிஐ சேர்ந்த சகோதரர்கள். சிங்கக்குட்டியில் புலி மாறி பாயக்கூடிய பார்வர்ட் பாக் இயக்கத்தை சார்ந்த சகோதரர்கள். தேசியமும் தெய்வமும் இரு கண்கள் என்று போற்றி பாரா ஆண்டவர் நம்முடைய பசும்பொன் தேவரையா. அந்த தேவரையாவுக்கு கவசம் கண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொன்மான தலைவி புரட்சி தலைவி அம்மா. அப்படிப்பட்ட நாம எல்லாரும் இன்னைக்கு ஒன்றாக இணைந்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.